குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆரஞ்ச் ஆப்ஷன் ப்ரோலேருந்து இன்னைய பர்ஃபார்மன்ஸ் வீடியோ. நாங்கள் செபி ரிஜிஸ்டர்டு பர்சன் கிடையாது. இது வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 25,600 கால் ஆப்ஷனும் 25,700 புட் ஆப்ஷனும் எடுத்திருந்தோம். இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டேன்றதுனால மார்க்கெட் எப்படி இருக்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட இண்டிகேட்டர் எவ்வளோ வருதோ ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து பிளாக் கலர் கேண்டிலு. அதனால் நமக்கான ட்ரேடு வெளியில் போனால் தான் ஆரஞ்சுக்கு மேலே போனால் நம்ம எடுக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் நம்மளோட ஆரஞ்சு பேண்டு, நம்ம டைம் பேண்டு, இந்த டைம் பேண்டை அவன் கட் பண்ணவே இல்லை. ஸோ இங்கேருந்து அவன் சப்போர்ட் எடுத்தான்னா மேலே போயிடுவான் அப்படின்றது மட்டும் ரொம்ப யோசனையில் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து ஜென்யூன் பை நமக்கு 942க்கு இங்கே ஜென்யூன் பை வந்ததுங்க. நமக்கு ட்ரெண்ட் லைன் வந்து ஆரஞ்சாக மாறிடுச்சு. நம்மளோட ஆரஞ்சு பேண்டில் நமக்கே தெரியும், அந்த பர்பிள் பேண்ட் வந்து மார்னிங் 11:15க்கு ஸ்டார்ட் ஆகும் டைம் பேண்டு. இன்றைக்கி அது வந்து ஆரஞ்சு பேண்டாக இருக்கும். பாருங்கள், நேத்திய பேண்டு இதோ தெரியுது பாருங்கள், இது வந்து நேத்திய பேண்டு. அது இன்றைக்கி ஆரஞ்சாக கண்டினியூ ஆகும். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுங்க. இதுக்கு மேலே போனோம்னா மார்க்கெட்டு மினிமம் 30 to 40 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதனால் நாம் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாருங்கள், ஜென்யூன் பை நமக்கு 942க்கு இங்கே ஜென்யூன் பை வந்துச்சு. அதே நேரம் இங்கே நமக்கு கரெக்டாக 951க்கு நமக்கு ஜென்யூன் செல்லு வந்ததுங்க. அதனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நாம் இதை எடுத்தோம். இங்கே நமக்கான என்ட்ரி வந்து இப்போ இங்கே பாருங்கள் 951ங்க. இங்கே அங்கே ஜென்யூன் செல்லு வந்த உடனே நாம் இங்கே இதை எடுத்துட்டோம். அப்போ நம்மளோட என்ட்ரி என்னங்க, 90 ருபீஸில் எடுத்தோங்க. பாருங்கள், 141 வரைக்கும் போயிருக்கோம். 140 நம்ம இங்கே தான் முடிச்சிட்டோம் இன்றைக்கி. ஏன்னா இங்கே ட்ரெண்ட் லைன் வந்து ஆரஞ்சாக மாறும்போது பிளாக் கலர் மாறுறதுனால நாம் இங்கே முடிச்சிட்டோம். இதில் நம்ம 50 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்தோம். ஆக்சுவலாக நம்ம இண்டிகேட்டர் படி இந்த ஜோன் வந்து நோ ட்ரேட் ஜோனுங்க. ஆரஞ்சுக்கு மேலே வந்தால் தான் நம்ம பை பண்ணணுன்றது தான் நம்மளோட ரூல்ஸு. பட் ஆனால் பிளான் பின்றது என்னன்னா, டபுள் கன்ஃபர்மேஷன் வந்தால் நாம் எடுக்கலாம் அப்படின்றது தான் நம்மளோட பிளான் பி. அதுதான் வந்து இங்கே ஜென்யூன் பை. ஆப்போசிட் புட் சைடில் நமக்கு ஜென்யூன் செல் வரணும், வந்தால் நாம் எடுத்துட முடியும். அப்புறம் அந்த சைக்கிள் முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் ஏறினவன் இதுதான் நம்மளோட சைக்கிளுங்க. இண்டிகேட்டரில் இம்மீடியட்டாக ரிஜெக்ட் ஆகிட்டா, சரி இம்மீடியட்டாக ரிஜெக்ட் ஆகிறானே அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு பாருங்கள் காட் பிளெஸிங், இது ஒரு டிவைன் நம்பரு. கரெக்டாக இங்கே நமக்கு பர்பிள் கலர் டைம் ஜோனில் திரும்பவும் ஒரு ஜென்யூன் பை வருது. அப்போ நம்ம இந்த இடத்துல நாம் இங்கே பார்க்குறோம், இங்கே என்ன வருது, நமக்கு ஜென்யூன் செல்லு எப்போ வருதுங்க. இங்கே ஜென்யூன் பை எப்போ வருது பாருங்கள், 11:12க்கு இங்கே கால் சைடில் ஜென்யூன் பை வருது. நமக்கு இங்கே வந்து அதே 11:12க்கு இங்கே பாருங்கள் ஜென்யூன் செல்லு. இங்கே பாருங்கள், அதே 11:12க்கு இங்கே ஜென்யூன். இந்த மாதிரி 11:12க்கு இங்கே சேம் வந்துச்சுன்னா மினிமம் நமக்கு 40 to 60 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்போ இங்கே நம்ம வந்ததுனால நம்ம இங்கேவே எடுக்கிறோங்க. 90ல் நம்மளோட என்ட்ரி பாருங்கள் எவ்வளோ போயிருக்கான்ட்டு. க்ளீனாக நமக்கு எவ்வளோ போயிருக்கான் பாருங்கள், 164 வரைக்கும் போயிருக்கேன். நம்ம இங்கேருந்து வெளியே வந்திருந்தாலும் இந்த இடத்துல நம்ம வந்திருப்போங்க அப் டு 154ங்க. அப்போது 90லேருந்து 154 எவ்வளோ ஆகுதுங்க, நீங்களே பாருங்கள், 64 பாயிண்ட்ஸுங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு டபுள் சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா 11:11ங்க. பாருங்கள், 11:12ல் வந்து நமக்கு ஜென்யூன் பை, அதே டைமில் இங்கே 11:12ல் ஜென்யூன் செல். அப்போ இந்த மாதிரி என்ட்ரியை நம்ம கன்ஃபார்மாக எடுக்கணுங்க. அப்படி நம்ம எடுத்தோம்னா தான் நமக்கான அந்த மார்க்கெட் வந்து எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு ப்ராஃபிட்டுங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து செல் சைடு வந்துருச்சு. அடுத்த சைக்கிளுக்கும் நமக்கு டவுன் சைடு மார்க்கெட் கொடுத்துருச்சு. இனி எக்ஸ்பைரின்றதுனால இந்த சைக்கிளை நாம் எடுக்க மாட்டோம். புட் சைடு எப்படி இருக்குது பார்க்கலாம். புட் சைடு மார்னிங் ஜென்யூன் பை கொடுத்தா இங்கே பாருங்கள், இம்மீடியட்டாக அவன் ரிவர்ஸ் ஆகிட்டான். ஏன்னா நம்ம இந்த டைம் நம்ம இங்கே
கால் சைடில் இருந்தோம். நமக்கான மார்க்கெட் வந்து ஃபுல்லாக செல் சைடு. இங்கே பாருங்கள், இங்கே எடுத்திருந்தா கூட நமக்கு ஏதோ ஒரு நார்மல் என்ட்ரிங்க. ஏன்னா ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு பர்பிளில் நம்ம எப்பயும் இங்கே தான் என்ட்ரி எடுப்போங்க. நம்மளோட சைக்கிளிக் லைனோட பேஸில் என்ட்ரி எடுப்போம். 53ல் நம்மளோட என்ட்ரி 20 பாயிண்ட்ஸுங்க. 73 நம்ம டார்கெட்டு. 87 வரைக்கும் போயிருக்கேன். நமக்கு இங்கே ஒரு 20 பாயிண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து சைக்கிளிக் லைன் பேஸ் பண்ணோம். 20யும் நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் மெத்தடில் நமக்கு 40 பாயிண்ட்ஸும் நம்ம எயின் பண்ணுறது. அதுக்கப்புறம் பாருங்கள், இது எல்லா சைக்கிளுமே வந்து பை என்ட்ரியே நம்ம கொடுக்கல. புட் சைடு இன்றைக்கி நமக்கு பை என்ட்ரியே கொடுக்கல. ஃபுல்லாகவே நமக்கு டவுன் சைட் மார்க்கெட். ஆனால் இன்றைக்கி நமக்கு 0 கால் புட் சைடு நம்ம கொடுத்துருக்கு. பார்க்கலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் எந்த மார்க்கெட்டுமே உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இங்கே பாருங்கள், இதுதான் நான் சொன்னது 0 கால். நம்மளோட இந்த என்ட்ரி 4th சைக்கிளில் என்னவாயிருக்கு பாருங்கள். ஷார்ப்பாக நமக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட நம்பர் கரெக்டாக இங்கே பாருங்கள். இங்கே வந்து ஆரஞ்சு கலர் கேண்டிலு, நமக்கு பர்பிள் கலர் பேண்டு வந்திருக்கு. எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்மளோட நம்பர்ஸும் கரெக்டாக இருக்குது. நம்ம எதில் வாங்குவாங்க? 9 to 7 நம்மளோட என்ட்ரி லெவல். ஏன்னா 0 கால்ன்றது அதுதான். ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம கொடுக்கறது, நம்ம இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியான ஸ்டாப் லாஸ் தான். 0 நம்ம ஸ்டாப் லாஸ் போடுவோம். ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 rupees ஸ்டாப் லாஸுங்க. 9 rupeesக்கு தான் எடுக்கணும். 4 rupees ஸ்டாப் லாஸ். 5 ரூபாய்க்கு மட்டும்தான் நாம் ரிஸ்க் எடுப்போம். பாருங்கள், நம்மளோட என்ட்ரி இந்த இடம்லாம் ரெட் கலர் கேண்டிலாக இருக்கிறதுனால நம்ம எடுக்க மாட்டோம். நம்ம எடுக்கிறது எங்கே எடுப்போங்க? ஷார்ப்பாக ஆரஞ்சு வந்தால் தான் எடுப்போம். இங்கே தான் நமக்கு ஆரஞ்சு கலர் கேண்டிலே ஃபார்ம் ஆகுது. அது வரைக்கும் நமக்கு கேண்டில் ஃபார்ம் ஆகலை. இந்த என்ட்ரியை நம்ம இங்கே பார்த்தோம்னா இதே நேரம் இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு பர்பிள் ஃபார்ம் ஆகுது. ஷார்ப்பாக 9 rupeesல நாம் எடுக்கிறோம். 49 rupees நம்மளோட டார்கெட்டுங்க. ஆனால் 47 வரைக்கும் இன்றைக்கி போயிருந்தா நம்மளோட என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து 5x இன்றைக்கி கொடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஃபுல்லாக ஏன்னா எக்ஸ்பைரின்றதுனால அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டே கிடையாது. இது மாதிரி வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எடுக்கிறதுக்கு தான் நம்மளோட இண்டிகேட்டருங்க. உங்களுக்கும் இந்த இண்டிகேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் கொடுங்க. உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். 1 month உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன், 2 months கூட ட்ரையல் வெர்ஷன் கொடுக்குறோங்க. டெமோ வெர்ஷனு, பெய்டு வெர்ஷன் தான் ட்ரேடிங் வியூவில் கிடைக்கும். இந்த அளவுக்கு உங்களால் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸாக எடுக்க முடியும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க. எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. மீண்டும் சொல்கிறோம், எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. மீண்டும் சொல்கிறேங்க, 9600724756. என்னோட இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். 9443561138. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9443561138. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறோம். இந்த இண்டிகேட்டரை நீங்களும் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக யூஸ் பண்ண முடியுங்க. எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.